வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி குரு பயிற்சி நம்ம சேனலில் பார்ட் 1ல் போட்டிருக்கோம். ஸோ இது பார்ட் 2. ஸோ அப்போ குரு பார்வை பலன்கள் அப்படிங்கும்போது குரு பயிற்சி ஆகிருக்கிறாரு. ஸோ குரு ஸோ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிட்டாரு. ஸோ மிதுன ராசிக்கு இப்போ ஜென்ம குரு. ஸோ அது நின்ற பலன்கள். ஸோ அப்போ குரு பகவான் நின்ற இடத்துல இருந்து அவருக்கு பார்வை பலன்கள் இருக்குது. மொத்தம் குருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு 3 பார்வைகள் இருக்குது. அப்போ நின்ற பலன்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்வை பலன்கள்ல உங்களோட ஸ்தான பலன்கள்லாம் இருக்குது. ஸ்தான பலன்கள்னா ஸோ அவர் மிதுன ராசியில் ஜென்ம குருவாக இருந்து அவர் மிதுன ராசியோட பாக்கிய ஸ்தானத்தையும் கலசர ஸ்தானத்தையும் அது போக ஸோ புத்திர ஸ்தானத்தையும் அவர் பார்க்க போறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி 3 ஸ்தானங்களை அவர் பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஸோ நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒன்று. ஸோ அப்போ குருனாலே பெனிஃபிட்ஸ் தான். ஸோ காரணம் குரு சுபர். இந்த சுபர் நமக்கு சுப தன்மையை வழங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமாம், அதுதான் வழங்குவார். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் திருமணம் நடந்து சாஃப்ட்வேர் பிள்ளைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பிள்ளை ஜாடி ஆகலை, எந்த வயசாக இருந்தாலும் சரி, இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் தடை தரங்களாக இருந்திருக்கலாம். பட் இந்த வருஷம் உங்களுக்கு புத்திரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரு தரிக்க வைப்பதற்கும் ஸோ அணு கொடுப்பதற்குரிய அமைப்புகள் உங்கள் 2 பேத்துக்குமே இருக்குது. ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அப்போ புத்திர பாக்கியம் இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷம்னா இன்னைக்கிலேருந்து அடுத்த ஒரு 11 மாதத்துக்கு, அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பிள்ளைக்குரிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிள்ளை கிடைக்கும். அதே சொத்து சேர்க்கை. ஸோ வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஸோ அதுபோக நிலப்புலம், ஆடை ஆபரணம், அடகில் இருக்கிற நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ பூர்வீக சார்ந்த குரு பார்க்கறதுனால இந்த சொத்து சேர்க்கையை மறுபடியும் உண்டு பண்ணுவார். ஸோ அது ஒன்று. அதே தான் கான்செப்ட் உங்களுக்கு ஸோ சொத்துனாலே நமக்கு ஒரு வீடு இருந்தால் ஒரு சொத்து, வாகனம் இருந்தால் ஒரு சொத்து, ஸோ பேங்க்ல பணம் இருந்தால் அது ஒரு சொத்து. ஸோ இந்த மாதிரி கான்செப்டுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குறார். இது சுபரான்னு கேட்டால் சுப நிலைமையை தான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். சரிங்களா? ஸோ ரெண்டாவது உங்களோட கலசர ஸ்தானத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ கலசர ஸ்தானத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னாலே எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, நான் 35, 37, 40 ஸோ அதுபோக 30க்கு மேலே இருக்கிறேன், 40க்கு மேலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்க. ஸோ அது நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் அந்த 3 நட்சத்திரங்களை நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் இன்னையிலேருந்து அடுத்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு திருமண மாலை பூத்து தான் இருக்குது. ஸோ நீங்களும் வரன் பாருங்கள், பொண்ணு பாருங்கள், மாப்பிள்ளை பாருங்கள், நல்லதாக அமைஞ்சிட்டாங்கன்னா தாராளமாக நீங்களும் திருமணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது ஆல்ரெடி நானும் கணவனும் பிரிஞ்சு தான் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சு, ஆனால் திருமண வாழ்க்கையில் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கூட்டு இருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு ஒற்றுமைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கணவன் மனைவி பிரிந்தார் ஒன்று சேர்வதற்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுபோக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், காதல் திருமணமே ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டார்கள், பெற்றோர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ வாய்ப்புகள் இருக்குது காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும். சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து குரு பாக்கிய ஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ அப்போ உங்களோட பாக்கிய ஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா, பாக்கிய ஸ்தானம்னாலே நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ்னாலே தொழில், நான் தொழில், புதிய தொழிலுக்கு போவேனா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமாம், நீங்கள் புதுசாக ஒரு தொழிலுக்கு போவீங்க. ஸோ புதுசாக தொழிலுக்கு போனாலே ரெகுலர் இன்கம் பேசஸ் இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு பாக்கியம். அதே மாதிரி நான் வேலைலாம் செஞ்சுட்டேன், ஆனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸோ எல்லாமே தொழிலெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேலையெல்லாம் போகிறீங்க அப்படின்னாலே ரெகுலர் இன்கம் பேசஸ் இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ஃபினான்ஸை நீங்கள் ஸ்டெபிள் பண்ணீங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ட்ராவல் ஆவீங்க. அதுபோக பதவி உயர்வு உங்களுக்கு இருக்குது. அப்போ ப்ரொமோஷன், போஸ்டிங், இப்போ வேலை செஞ்சாலே நம்ம அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைப்போம். அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தார். எப்போ வரைக்கும் அப்படின்னா, குரு இப்போ தான் பேச்சு ஆயிருக்காரு. மொத்தம் 1 வருஷம் உங்களுக்கு. ஸோ அதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, குரு பேச்சாச்சு ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்கணும். குரு பேச்சாகி 1 வருஷம் உங்களுக்கு பலன்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் அவர் குரு உங்களுக்கு பலன்களை வழங்குவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுபோல் கடன் தொந்தரவு தொழிலெல்லாம் நான் அடைப்பேனா அப்படின்னு கேட்டால் அடைப்பீங்க. ஸோ நல்ல வருமானம், நல்ல ஒரு ஃப்ளோவில் இன்கம் பேசஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சார்ந்த விஷயங்களை அடைச்சிட்டு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டெபிள் ஆகி வருவீங்க அப்படின்றது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ மற்றபடி குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3ல் குரு பயிற்சியை பற்றியும் ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியை பற்றி சேர்த்து வச்சு ஒரு வீடியோ பார்க்கும்போது யார் ப்ளஸ்ஸாக இருக்கிறா, யார் மைனஸாக இருக்கிறா அப்படின்ற ஒரு தெளிவுரை உங்களுக்கு பிறக்கும். சரிங்களா?